நாம இருக்கிற வாடகை வீட்டில் ஒரு பேய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ஆத்மா இருக்குது, நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஓனர்கிட்ட சொல்லிட்டு காலி பண்ணி போயிடலாம். அதுவே நம்ம பார்த்து பார்த்து கெட்டின நம்ம சொந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் காலி பண்ணிட்டு போவீங்களா? இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் அவங்க இருக்கிற சொந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற குடும்பமே அந்த ஆத்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க இல்லை வரலையாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பொண்ணு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அடுத்தடுத்து ஸ்டோரிலாம் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. சில இதெல்லாம் எனக்கு ரெக்வஸ்ட்டில் போய் விழுகிறனால நான் பார்க்கல. இப்போ தான் பார்த்து ஒருத்தருக்காக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்கு ட்ரை பண்ணி, அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி அனுப்பி நான் பார்க்கல, இவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. நான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சில இது வந்து அந்த இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு காட்ட மாட்டேங்குது. அதிகமான மெசேஜ் இருந்துச்சுன்னா அப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பப் ஆகி ஒரு 10 வந்துட்டுருக்கனால நான் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறத இதில் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு அவங்க பேரையோ இல்லை அவங்க ஊர் பேரையோ ஏரியா பேர் எதையுமே வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால சொன்னனால நான் இதில் மென்ஷன் பண்ணலை. பொதுவாகவே ஆரம்பிக்கிறேன். இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் எப்பயுமே வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். பொதுவாக வீடுனாலே பொண்ணும் அம்மாவும் வந்து வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போயிட்டு வரதுலாம் சகஜம்தான் இல்லையா? அப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் தான் அந்த ஏரியாவில் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, அவங்க ஏரியாவில் ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டுறதை பற்றி ஸ்பீச் போயிட்டுருக்கு. ஆஞ்சநேயர் கோயிலை வந்து புதுசாக கட்ட போகிறோம், நீங்கள் எல்லாருமே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஒரு வழியாக அந்த கோயிலை கட்டியும் முடிச்சிடுறாங்க. இப்போ இவங்க அம்மாவும் இந்த பொண்ணும் எப்பயுமே வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்து 3 வயசு குழந்தையோட ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. வாரம் இவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த ஆன்ட்டியும் அவங்களோட 3 வயசு குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படியே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது. இந்த பொண்ணோட அம்மாவும் அந்த ஆன்ட்டியும் கொஞ்சம் ஃப்ரெண்டாகவே ஆயிடுறாங்க. ஸோ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க கோயிலில் தான் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த ஆன்ட்டி வந்து இவங்க வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது. ஸோ இவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் பாண்ட் அதிகமாகுது. அந்த நேரத்தில் தான் நமக்கு கதை அனுப்பின பொண்ணோட அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அவங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே கேர் பண்ணுறாங்க. அவங்க கூட வெளியே செக்கப்புக்கு போகிறதா இருக்கட்டும், கோயிலுக்கு அவங்கள கூட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு சொல்லி அவங்கள அந்த குழந்தை வயிற்று இருக்க குழந்தைக்கும் சேர்த்து அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. நமக்கு கதை அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணு கூடயுமே அந்த ஆன்ட்டி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. சொல்லப்போனால் அவங்க குடும்பத்தில் இவங்களும் ஒருத்தருங்கிற மாதிரி பழகிடுறாங்கங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்திருக்கிறாங்க. வெளியே வரும்போது யாரோ வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. யாரான்னு சொல்லி எட்டி பார்த்தா இந்த ஆன்ட்டி தான். இவங்க வீட்டு செவத்தில் வந்து முட்டி அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆன்ட்டி சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் என் புருஷனால தான், அவனை எதுக்கு கல்யாணம் பண்ணனே தெரில, நீ போமா, நீ இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ போமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. இந்த பொண்ணு இல்லை, நான் உள்ள ஜாமெட்ரி பாக்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்கு. அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, வீட்டுக்காரர் வந்து ரொம்ப அடிக்கிறாரு, தேவையில்லாமல் சண்டை போடுறாரு, தேவையில்லாமல் சந்தேகப்படுறாரு, தேவையில்லாமல் வந்து எங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஏன்டா இவரை கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கு, இந்த குழந்தைக்காண்டி தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பி அன்னைக்கு போயிடுறாங்க. இது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ரெகுலராகவே இருந்திருக்கு. வாரத்தில் 5 நாள் இவங்க வீட்டில் இருந்து அழுதுட்டு தான் போகிறாங்க. அவங்க இதே மாதிரி ரெகுலராக இருக்கிறனால அவங்க அம்மாவுமே அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டை வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்பாவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான், நான் வேணா கேட்கவா அப்படிங்கும்போது, இல்லைங்க வேணாம், அது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை, நம்மக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, ஆனால் அவங்க குடும்ப பிரச்சனையில் போய் நம்ம தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்படியே சில மாதம் போகுதுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்களுக்கு டெலிவரியும் ஆகுது. இந்த டெலிவரி டைமில் அவங்களோட ஹஸ்பண்டோட பங்கு அதிகமாக இருந்ததை விட இந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, இவங்களோட பங்கு தான் அதிகமாக இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்லே இருந்து பார்த்துருக்குறாங்க.
அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துக்கிறது, அவங்களுக்கு தேவையான அந்த சாப்பாடு, மெடிசின்லேருந்து எல்லாமே குடுக்குறது. நைட் ஆனா வந்து அவங்க தான் முழிச்சிருந்து, கண் முழிச்சிருந்து பக்கத்திலேயே அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. இந்த கதை அனுப்புன பொண்ணோட தம்பி. அவர் பொறந்திருக்கிறாரு. இந்த டைம்ல தான் இந்த கதை அனுப்புன பொண்ணுக்கும், அவங்க அம்மாவுக்கும் தெரிய வருது, அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் வந்து நல்லவரு தான். எதனால அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருக்கிறாங்க. நான் கூடயே இருந்து பார்த்துக்கிறேன். நீங்க வந்து குழந்தைய பார்த்துக்கோங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலையாங்க. இவங்க தான் கூடயே இருந்து பார்த்துருக்கிறாங்க. அப்புறமா அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு 2 குழந்தைங்களுமே இவங்க தான் மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் மேல வந்து தப்பே கிடையாது. அவரு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கவும் செஞ்சிருக்கிறாரு. அவரு வந்து ரொம்ப பொலைட்டா ரொம்ப ஒரு மாரி டீசென்ட்டா தான் இருந்திருக்கிறாரு. அப்ப இவங்க தான் வந்து ஏதோ அவங்கள போட்டு வதைக்கிறாங்க போல, எதனா சண்டைய வந்து பெருசாக்குறாங்க போல அப்படிங்கிறது இவங்க அம்மாவுக்கும் சரி, இந்த பொண்ணுக்கும் இப்ப தான் தெரிய வருது. இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்றாங்களே, இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே, நல்லவங்க தான். ஏன்னா இவங்கள வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தரா பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கனால, இவங்க ரொம்ப நல்லவங்களா தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துடுறாங்க குழந்தையோட. அப்பவுமே அந்த ஆன்ட்டி தான் கூடயே வந்து எல்லாமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறதா இருக்கட்டும், இவங்கள வந்து கேர் பண்றதா இருக்கட்டும், வீட்லயும் வந்து ரொம்ப அவங்க கூடயே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க. அந்த குழந்தைய வந்து பொறந்ததுலேருந்து வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட இருந்தத விட இந்த ஆன்ட்டி கிட்ட தான் அதிகமா கையில இருந்திருக்கிறான். ஸோ இப்போ வீட்ல விட்டுட்டு இந்த ஆன்ட்டி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நான் சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணோட அம்மாச்சி. அவங்க வந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. எப்பயாச்சும் தான் ஊர்லேருந்து வருவாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் தான் வருவாங்களாம் வீட்டுக்கு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரே அந்த ஏரியாவே சலசலப்பா இருந்திருக்குதுங்க. ஸ்வெட் ஆகி, "எம்மா கொஞ்சம் தண்ணி குடுமான்னு" சொல்லிட்டு இவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இந்த பொண்ணோட அம்மா கிட்ட. இந்த பொண்ணு தான் எடுத்து குடுத்துருக்காங்க. "என்ன பாட்டி ஒரு மாரியா இருக்கிற? வேர்த்து கொட்டி ஒரு மாரியா வந்திருக்கிற. என்னாச்சு?" "இல்ல என்னன்னு தெரியல. உங்க ஏரியால ஏதோ சலசலப்பா இருக்கு. வெளிய வந்து ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு கேட்டா யாரோ தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. நல்ல மனுஷி ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாரி கொடூரமா செத்துருக்கிறா" அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்கம்மா. யாருன்னு தெரியலங்கும்போது, இவங்க அம்மாவுக்கு உள்ள கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. பார்த்துட்டு லாஸ்ட்டா இவங்க கையில குடுத்துட்டு போம்போது, அழுதுகிட்டே போயிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லலையாம். ஸோ இவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்டு. எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா ஓடி இருக்கிறாங்க. படபடப்பா போய் ஓடி போய் பார்த்தவங்களுக்கு, ஒரு மாரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஏன்னா, அந்த ஆன்ட்டி தான் தூக்கு மாட்டி செத்துருக்கிறாங்க. அதுவும் நார்மலா சாகலங்க அவங்க. கொடூரமா செத்துருக்கிறாங்க. அவங்களோட தூக்கு கயிறு போட்டனால கண்ணு கிண்ணுலாம் பிதுங்கி, ஒரு மாரி தலைலாம் வீங்கி, கையிலேருந்து பிளட்டுலாம் வந்திருக்கு. கையில எதுக்கு பிளட் வரணும்? இவங்களுக்கு ஒரு மாரி புரியாத புதிராவே இருந்திருக்கு அவங்கள பார்த்தோனே. இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம கூட பழகுன ஒருத்தவங்க, நமக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ண நம்ம குடும்பத்தில ஒருத்தர் மாரி பார்த்த ஒரு நபர், இந்த மாரி தூக்கு மாட்டி, ஒரு மாரி கொடூரமா செத்து போனா நமக்கு எப்படி இருக்கும் நேர்ல பார்க்கும்போது? அப்படிதான் அவங்களுக்கும் இருந்திருக்கு. ஒரு மாரி அந்த படபடப்புலயே வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு, இவங்க கேட்குறாங்க, "என்னாச்சும்மா? என்னாச்சும்மான்னு?" சொல்லி இந்த பொண்ணு கேட்குறாங்க. அப்பம்போது சொல்றாங்க அவங்க. "அவங்க தான் இறந்துட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அன்னைக்கு அழுதுகிட்டே போனாங்க. நம்ம போய் கேட்கலாமா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருக்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ பேசாம உள்ள உட்காருன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி வந்து கூட்டு போய் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. அவங்க வீட்ல வந்து எல்லா எல்லா சடங்குகளும் அந்த ஆன்ட்டிக்கு பண்ணி முடிச்சுட்டு, அங்கருந்து அவங்களோட பாடிய டிஸ்போஸ் பண்றாங்க. அந்த ஏரியாவே அமைதியா ஆகுது. அன்னைக்கு நைட்டு அந்த ஏரியால ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டிருக்குதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்காங்க இவங்க வீட்ல. இவங்க அப்பா வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு லேட்டா தான் வருவாரு. ஸோ என்னடா இது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா, இந்த பொண்ணு எல்லாருமே எந்திரிச்சிருக்காங்க. ஏன்னா, இவங்க பெட்ரூம்ல வந்து இவங்க அம்மாவும், அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா? இப்ப பொறந்திருக்கான்ல அவங்க தம்பி, அவங்க அம்மா 3 பேர் தான் பெட்ல படுத்திருப்பாங்களாம். அவங்க அப்பா வந்து கீழ படுத்துப்பாராம். ஆ அவங்களோட அம்மாச்சி வந்து கீழ ஹால்ல படுத்துப்பாங்க. இல்லன்னா வெளிய காத்தோட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளிய தான் எப்பயுமே போய் படுத்துப்பாங்களாம், வீட்டுக்கு வரப்பலாம். ஸோ இப்ப அந்த சத்தம் எதனால கேட்குது? எங்கேருந்து கேட்குதுன்னு சொல்லி எல்லாரும் எந்திரிக்கும்போது, இவங்களுக்குள்ளேயே அந்த அவங்க அம்மா வந்து குழந்தை அழுக அழுக ஆரம்பிச்சுருவான். "நீ படுத்துரு பேசாம" அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுடுறாங்க இந்த பொண்ண. அடுத்த நாள் ஈவ்னிங் ஆகுது. அந்த ஏரியால ஃபுல்லா ஒரு சலசலப்பு மறுபடியும். எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காதும் காதும் வச்சு பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஆன்ட்டி இறந்து அடுத்த நாளே அந்த ஏரியால வந்துட்டு அவங்களோட யா அந்த அவங்களோட சத்தம் கேட்டிருக்குதுங்க. அவங்க வீட்டுக்கு வெளிய அவங்க நடந்து போயிட்டுருக்க மாரி தெரிஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தர் பார்த்துருக்குறாங்க. அத பார்த்துட்டு அவங்க இறந்துட்டாங்கங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லாம அவங்க கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. "ஏம்மா என்னம்மா இந்நேரத்தில இங்கிட்டு அலையிற? வெளிய சுத்திட்டு இருக்கிற? வீட்டுக்குள்ள போலையா? பையன் தூங்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனயும், அவங்க வந்துட்டு அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு.
ஐயய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி இருள் அடிச்சு அன்னைக்கு அவர் கத்துன கத்து தான் ஏரியா முழுக்க கேட்டிருக்குது அன்னைக்கு நைட்டு. இது அவர் மட்டும் சொல்லலங்க. அடுத்தடுத்த நாள் நைட்டு ஒவ்வொருத்தருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியாவே ஒரு மாரி ஸ்தம்பிச்சு போயிருது. ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டுமே அந்த ஆன்டிய வந்து ரோட்ல பார்த்துருக்காங்க. அவங்களோட சத்தத்த கேட்டுருக்காங்க எல்லாருமே. அவங்க அழுதுகிட்டே போறாங்களாம். ஏதோ புலம்பிக்கிட்டே போறாங்களாம். நான் ஏன் இந்த மாரி ஆனேன்? எனக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி அழுதுகிட்டே போயிருக்கிறாங்க. இத ஒருத்தர் 2 பேர் இல்லங்க. அந்த ஏரியாவே பார்த்துருக்குது. இப்படியே அடுத்து ஒரு 1 வாரம் போகுதுங்க. ஏரியாவே பயந்து போய் கிடக்குது. ஏரியா மட்டும் இல்ல, இவங்களுக்குமே வந்து அந்த தாக்கம் இருக்கு. என்னன்னா, இவங்க அம்மாவுக்கு நம்பிக்கை இல்ல. அது எப்படி இறந்தவங்க வந்து இந்த மாரி வருவாங்க? அவங்களே பாவம் நல்லவங்க. பாவம் இறந்துட்டாங்க. அவங்கள வச்சு ஏன் இந்த மாரி கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் வெளிய? சும்மா யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு கத்துனாங்கன்னா, அது அவங்க தானா? எனக்கு புரியல. அவங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கையே கிடையாதாம். இந்த கதை அனுப்புன பொண்ணோட அம்மாவுக்கு இதுலலாம் நம்பிக்கையே கிடையாதாம். உங்க அப்பாவுக்குமே வந்து நம்பிக்கை கிடையாதாம் இதுலலாம். ஆனா, ஒரு நாள் நைட்டு உங்க அப்பா வந்து வீட்டுக்கு வெளிய கார் பார்க்கிங்ல வண்டிய விட்டுட்டு, வீட்டு கிட்டக்க போயி காலிங் பெல் அமுக்க போயிருக்கிறாருங்க. பக்கத்துல வந்து ஒரு வாய்ஸ், "அண்ணா, நான் வேணா டோர ஓப்பன் பண்ணி விடட்டுமாண்ணா?" அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். இவரு டயர்டுல, "இல்லம்மா இருக்கட்டுமான்னு" சொல்லி சொல்ல. அப்புறம் தான் மனுஷனுக்கு தூக்கி போட்டிருக்கு. இந்த வாய்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்த அந்த ஆன்டியோட வாய்ஸ். அவங்க வாய்ஸ கேட்ட உடனேயுமே திரும்பி பார்த்துருக்கிறாரு. அங்க யாருமே இல்ல. ஆனா ஒரு உருவம் இருந்திருக்கு. அங்க அவங்க நின்றுக்கிறாங்க. அது இவருக்கே தெரியுது. ஏன்னா, இப்ப நம்ம இப்படி வரோம் அப்படின்னா, ஒரு ஃபைல நான் எதனா எடுத்து வச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையில வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்கனக்குள்ள யாருனா பேசுறாங்கன்னா, நம்ம லைட்டா பார்த்துட்டு தான் இப்படி வைப்போம் இல்லையா? அந்த மாரி தான் பார்த்துருக்கிறாரு. அவங்க தான் அது. அவங்க வாய்ஸ் தான். இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா பார்த்துட்டாரு. இறந்து போன ஒருத்தவங்களோட உருவத்தையும் பார்த்துட்டாரு, வாய்ஸையும் கேட்டுட்டாரு. அலறி அடிச்சு கத்துறாருங்க நைட்டு. ஐயய்யோ! அம்மா! அவங்க ஒய்ஃப் பேர சொல்லி கத்தி கதவ போட்டு உடைக்கிறாரு. ஏதோன்னு சொல்லிட்டு வெளிய ஓடி வராங்க. வந்து பார்த்தா, அவங்க அப்பா ஒரு மாரி வேர்த்து கொட்டி படபட படபடன்னு ஒரு மாரி மூச்சு வாங்கியிருக்கு அவருக்கு. இங்க நிக்கிறாம்மா அவன்னு சொல்லி ஒரு மாரி வெம்பி இருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. என்னமோ ஏதோ சொல்லி "வாங்க உள்ள வாங்க, முதல்ல வாங்கன்னு" சொல்லி சாமி ரூம்ல கூட்டு போயிட்டு அவருக்கு திருநீர போட்டு, "என்னங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எம்மா அந்த அந்த பொம்பளையோட வெளிய நிக்கிறாம்மா. அண்ணா நான் வேணா கதவ திறந்து விடட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்குதும்மா. நான் பார்த்தேம்மா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவங்க அப்பா அதுலேருந்து வெளிய வரதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சாம். ஒரு வழியா இவங்கலாம் காம் டவுன் பண்ணி, "இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அது ஒரு இல்யூஷனா இருக்குங்க" அப்படின்னு சொல்லி, "நீங்க வாங்க மறுபடியும் நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாம். அங்க இல்ல பாருங்கன்னு" சொல்லிட்டு வெளிய வந்து பார்த்துருக்காங்க. அங்க யாருமே இல்ல. எந்த சத்தமும் இல்ல. இடமே அமைதியா இருந்திருக்கு. ஏரியாவே அமைதியா இருந்திருக்கு. ஸோ உங்க அப்பாவே அவருக்கு அவரே காம் டவுன் பண்ணிக்கிட்டு, "ஆமாம்மா இதே பேச்சு நான் ஏரியால மளிகை கடைக்காரரா இருக்கட்டும், வெளிய அயர்ன் கடைக்காரர் யாரா இருந்தாலும் அந்த ஏரியா முழுக்க இதே பேச்சு பேசிக்கிட்டே இருக்கனால எனக்கு அப்படி தோணியிருக்கு போல. நான் தான் ஒரு மாரி தப்பா இது பண்ணிட்டேன் போல. சரி விடுங்க வாங்க எல்லாரும் போய் தூங்கலாம்னு" சொல்லிட்டு அவரே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க குடும்பத்தோட போய் நம்ம முதல்ல சாமிய கும்பிட்டு வந்துரலாம். ஆஞ்சநேயர போய் கும்பிட்டு வந்துரலாம். கையில கயிறு கட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க கோயிலுக்கு போறாங்கங்க. கோயில் மூடி இருக்கு. என்னடான்னு சொல்லி பக்கத்துல அந்த வீடுலாம் இருக்கும் இல்லையா? கோயிலுக்கு பக்கத்துல. அவங்க கிட்ட விசாரிக்கும்போது, இன்னைக்கு காலையில அதாவது நைட்டு இவருக்கு இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அடுத்த நாள் காலையில ஒரு 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல போய் கோயில திறக்கணும்னு சொல்லிட்டு பூசாரி வந்திருக்கிறாருங்க. கோயிலோட பூட்ட திறந்துட்டு இருந்திருக்கிறாரு. எங்க? கோயிலுக்கு வெளிய ஒரு கேட் இருக்கும் இல்லையா? அத திறந்தா தான் உள்ள போய் கோயிலுக்கு உள்ள பூட்ட திறக்கணும். கேட்ட ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பள வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க பக்கத்துல. இவர் வந்துட்டு "என்னம்மா ஆச்சு? ஏம்மா காலங்காத்தால வந்து எதுக்கும்மா அழுதுட்டு இருக்க கோயிலுக்கு முன்னாடின்னு" சொல்லி பேசிக்கிட்டே இவரு ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. கேட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாரு பூசாரி. திடீர்னு வந்து அவங்க அழுதுகிட்டு, "என்னால தான் கோயிலுக்குள்ளேயே வர முடியலையே. நான் எப்பயுமே வந்துருவேன். வாரம் ஆனா நான் கோயிலுக்குள்ள வருவேன். என்னால இப்ப கோயிலுக்குள்ளேயே வர முடியல. நான் என்ன பண்றது? நான் இதுக்கு காரணமா? ஏன் என் வாழ்க்கையில விதி வந்து இப்படி விளையாடுதுங்கம்மா?" அவங்க குழம்பிக்கிட்டே இருந்திருக்கு. இவரும் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. யாரு? பூசாரி. "அம்மா வாழ்க்கைன்னா அப்படிதாம்மா இருக்கும். என்ன பண்றது? கஷ்டத்தெல்லாம் பார்த்தேன்னா வாழ்க்கை நடத்த முடியுமாம்மா? சரிம்மா வா வா நீ கோயிலுக்குள்ள வான்னு" சொல்லிட்டு கேட்ட ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. மனுஷன் ஓப்பன் பண்ணும்போது தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அந்த ஆன்டியோட வாய்ஸ் தெரியும். ஏன்னா வாரம் கோயிலுக்கு வரவங்க அவர்கிட்ட தான் போய் இந்த கதை அனுப்புன பொண்ணோட அம்மாவும் இவங்களும் வந்துட்டு நெறைய விஷயங்கள்லாம் பேசுவாங்க, கேட்டுட்டு வருவாங்களாம். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவருக்கும் தெரியும் அவங்க இறந்தது அந்த ஏரியால. திரும்பி பார்த்துருக்கிறாரு. அந்த இடத்துல அவங்க இல்லங்க. அவருக்கு ஒரு மாரி தலை சுத்தி அங்கனே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. இவரு கத்துன கத்துல அங்கன பக்கத்துல இருந்த வீட்ல இருக்கவங்கலாம் வந்து இவர பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அவர் முழிப்பு வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாரு. அவ வந்தா! அவ வந்துட்டா!" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி அரண்டிருக்கிறாரு. கண்ணுலாம் ரெட் ஆகி ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. கண்ணீரா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூசாரிக்கு இந்த மாரி ஆனது, இவங்களுக்கு கோயில் பூட்டி இருக்கும்போது தான்
இந்த கதை அனுப்புன பொண்ணோட குடும்பத்துக்கே தெரிய வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் பயம் வருது அவங்களுக்கு. என்னடா இது! அ இவருக்கு வந்து எதையோ பார்த்து பயந்துட்டாரு. அதே மாரியே வீட்டுக்காரரும் நைட்டு வந்து இந்த மாரி பார்த்து எதையோ பார்த்து கத்தியிருக்கிறாரு. என்னதான் நடக்குது நம்மள சுத்தி? ஒருவேளை உண்மையிலேயே அவங்க ஆத்மாவா சுத்துறாங்களா? ஏன் அவங்க ஆத்மாவா சுத்தணும்? அவங்க அவங்க தானே தூக்கு போட்டு செத்தாங்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு மனக்குழப்பத்துல இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மனக்குழப்பத்திலருந்து வெளிய வந்துர்றாங்க. அப்பதான் ஊருக்கு போன அம்மாச்சி வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. "ஏன் ஒரு மாரியா இருக்கிறீங்க? ஊர்லேருந்து திருநீர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பூசிக்கோங்கன்னு" சொல்லிட்டு அத கொண்டு போய் சாமி ரூம்லயே வச்சுர்றாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த வீட்ல சம்பவமே ஆரம்பிக்குது. ஊர்லேருந்து வந்த அம்மாச்சி நைட் ஆனா இவங்க ஏசி ரூம்லலாம் வந்து படுக்க மாட்டாங்க. ஹால்ல ஏசி போட்டோ, இல்ல ரூம்ல ஏசி போட்டோ படுக்க மாட்டாங்க. வெளிய போய் காத்தாட தான் படுத்து தூங்குவாங்களாம் கார் பார்க்கிங் பக்கத்துல. அன்னைக்கு நைட்டும், அவங்க வந்த அன்னைக்கு நைட்டும், "நான் வெளிய போய் படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க, கதை அனுப்புன பொண்ணு, "அம்மாச்சி வேணாம், இந்த ஏரியால வந்து எதுவுமே சரியில்ல. ஏதோ ஒண்ணு நடமாடுதுன்னு சொல்றாங்க. நீ வந்து வெளிய போய் படுக்காத" அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க கேட்கவே இல்ல. போடி நான் எவ்வளவோ பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் நீ நம்பிக்கை வைக்காத. அதில நீ நம்பிக்கை வச்சேன்னா தான் அது உன்னைய ஒரு மாரி பண்ணிரும்." ஓவரா பேசிட்டு போய் வெளிய போய் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. நைட்டு ஒரு 11:30லேருந்து 12 மணிக்குள்ள இவங்க அம்மா, இந்த கதை அனுப்புன பொண்ணு, அவங்க குட்டி பையன், தம்பி 4 மாச குழந்தை. மேல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயய்யோன்ட்டு ஒரு சத்தங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இந்த கதை அனுப்புன பொண்ணும், அவங்க அம்மாவும் அந்த குட்டி பையன் இருக்கிறான் இல்லையா? அவன சுத்தி தலகாணிலாம் அடுக்கி வச்சுட்டு, ஏன்னா அவனால உருள முடியாது. ஸோ கீழ விழுகாம இருக்கிறதுக்காண்டி ஃபுல்லா இது போட்டு வச்சிருக்காங்க. தலகாணி போட்டு வச்சுட்டு வேகமா ஓடி வந்திருக்கிறாங்க கீழ. கீழ ஓடி வந்து பார்த்தா, அவங்க அப்பா ஆல்ரெடி கதவ திறந்துட்டு அவங்க அம்மாச்சி போய் பார்த்துருக்காங்க. அவங்க அம்மாச்சி வந்து கழுத்துல கைய வச்சுக்கிட்டு, "அ அ ஓ என்னைய கொன்றுவா, என்னைய கொன்றுவா. அவ வந்துட்டா, அவ வந்துட்டாங்கிற" மாரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பூசாரி சொன்ன அதே வார்த்தை. "அவ வந்துட்டா, அவ வந்துட்டா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, "நான் அப்பயே சொன்னேனே அம்மாச்சி, நீ எதுக்கு நீ வந்து வெளிய வந்து படுத்த? நான் தான் சொன்னேன்ல உள்ளயே படுத்துக்கோல்ல, எங்க கூடயாச்சும் மேல வந்து படுத்து இருந்திருக்கலாம்ல. என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, இவங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்கங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, அந்த கயித்துக்கட்டுல தான் வெளிய படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. வயர் கட்டில்ம்பாங்க இல்லையா? அதுல தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு சத்தம் ரொம்ப நேரம் கேட்டிருக்குதுங்க இவங்க காலுக்கு கீழ. யாரோ அழுகுற சவுண்டு. இவங்க நல்ல தூக்கத்துல இருந்தவங்க லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பு தட்டி போய் எந்திரிச்சிருக்கிறாங்க. யாரோ அழுகுற சத்தம் கேட்டிருக்கு. இவங்க தூக்க கலக்கத்துல இவங்க பொண்ணோ, இல்ல பேத்தியோ தான் வெளிய வந்திருக்கிறாங்க போலன்ட்டு, "ஆ என்னடி? என்னாச்சுடி?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளையும் பண்ணியிருக்கிறாங்க. "நான் என்னத்தங்க சொல்ல? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு" சொல்லிட்டு அழுதுருக்குது. அந்த ஆத்மா வந்து அழுதுருக்குது. அழுக ஆரம்பிச்சோனே தான் வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிருக்கு. என்ன இது இந்த வாய்ஸ் வந்து இல்லையே! இது தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு, எந்திரிக்க போன டைம்ல, இவங்க கால்ல இருந்து புல்லரிக்குதுங்க எனக்கு அது சொல்லும்போதே. இவங்க கால்ல இருந்து அப்படியே மேல ஏறி வந்து, இவங்க கழுத்த புடிச்சிருக்குதுங்க அந்த உருவம். அது வந்து இவங்கள அந்த 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 பொம்பளையோட உருவமே கிடையாதாம். அந்த ஆன்டியோட உருவமே கிடையாதாம். ஒரு மாரி புகை மாரி இருந்திருக்குதாம். அது இவங்க மேல அப்படியே மேல ஏறி வந்து இவங்க கழுத்த பிடிச்சு நெரிச்சிருக்குது. "நீ என் கூட வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அப்பதான் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. "ஐய்யய்யோ! அம்மா என்னைய காப்பாத்த வந்துட்டா. என்னைய கழுத்த நெரிக்கிறா. ஐயோ! என்னைய கழுத்த நெரிக்கிறாடா! வந்து காப்பாத்துடான்னு" சொல்லி கத்தம்போது தான், இவங்க பையன் வந்து வெளிய டோர ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹையா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கேட்டிருக்கு மேல இருக்கவங்களுக்கு. கீழ வந்து பார்த்தா இவ்ளோ விஷயம் சொல்றாங்க அவங்க அம்மாச்சி. சொல்லிட்டு, அவங்க மறுபடியும் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்த திருநீர எடுத்து அவங்க பூசிக்கிட்டு, இவங்க பொண்ணுக்கு, அவங்க பேத்திக்கு, மாப்பிள்ளைக்கு எல்லாருக்குமே பூசி விட்டு உட்கார்ந்துருக்காங்க ஹால்ல. அப்பதான் அவங்க அப்பா கேட்குறாரு, "ஆமா, குழந்தை எங்கடி?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாகிட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. "இல்ல மாமா, மேல தான் தூங்கிட்டு இருக்கிறான்." "ஏய் போய் தூக்கிட்டு வாடி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த பொண்ணு வேகமா ஓடி இருக்குது. இந்த பொண்ணு கேட்கும்போதே இந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருச்சு. ஐய்யய்யோ! தம்பி தனியா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு மேல ஓடி போய் பார்த்தா, இவங்க செட் பண்ணி வச்ச தலகாணி எல்லாமே ஒண்ணு கூட மாறவே இல்ல. அசையாம அதே இடத்துல இருக்கு. அந்த குழந்தை இன்னும் உருள்ற வயசு கிடையாது. அது உருளவும் ஆரம்பிக்கல. போட்டு வச்சா அப்படியே தான் கிடக்கும். கைய கால மட்டும் தான் உதைக்கிற குழந்தை. கீழ விழுந்த சத்தமும் கேட்கல. குழந்தையும் அழுகல. அந்த குழந்தை வாசல்ல இருந்திருக்குதுங்க. அந்த ரூமோட வாசல்ல இருந்து. போட்டு வச்ச தலகாணி எதுவுமே அசையல. அதே இடத்துல அப்படியே இருக்கு. எப்படி அந்த குழந்தை கீழ வந்திருக்கும்? அதுவும் வாசல் கிட்ட. இது எப்படி சாத்தியம்?
இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே மண்டையில ஓடல. இத பார்த்த உடனேயுமே அந்த குழந்தைய தான் முதல்ல தூக்கி இருக்கிறாங்க. தூக்கி வச்சுட்டு அங்கனயே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்படி இவன் வந்து மேல இருந்து கீழ வந்திருப்பான்? அந்த கட்டிலுமே வந்து பெருசாம். அதுலேருந்து இவன் உருண்டிருந்தான்னா, ஒண்ணு அழுதுருக்கும் குழந்தை. அழுத சத்தமும் கேட்கல, விழுந்த சத்தமும் கேட்கல, தலகாணியும் அசையல. அப்ப எப்படி இவன் கீழ வந்தாங்கிற ஒரு குழப்பத்தோட நின்னுட்டு இருந்த பொண்ணுக்கு, ஒரு சத்தம் கேட்குதுங்க, அவங்க ரூம்ல இருந்து. அந்த நைட் லேம்ப் வெளிச்சத்துல, ஏதோ ஒரு கருப்பு புகை, அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த உருவம் தான் அங்க நிக்குது. "பாப்பா, தம்பிய என்கிட்ட குடும்மா. நான் வச்சுக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குதுங்க. அந்த பொண்ணுக்கு அந்த சத்தம் கேட்டு அந்த உருவத்த பார்த்த உடனே, கை குழந்தைய அந்த தம்பிய தூக்கிக்கிட்டு மேல இருந்து வேகமா ஓடி வந்திருக்குதுங்க கீழ பதறி போய். இவங்க அப்பா எந்திரிச்சு, என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு பேச்சே வரல. ஒரு 2 செகண்ட் அப்படியே ஒரு மாரி மூச்சு வாங்கிட்டு, மேல இருக்காங்க. அவங்க மேல தான் இருக்கிறாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்குது. ஸோ இவங்க அப்பா வேகமா ஓடி இருக்கிறாரு. யாரு என்னன்னு சொல்லிட்டு மேல போகும்போது இந்த பொண்ணு தடுத்திருக்கு. "போகாதீங்கப்பா, போகாதீங்கப்பான்னு" சொன்னதுக்கு அவங்க அப்பா போய் பார்த்துருக்கிறாரு. போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. லைட்ட போட்டிருக்கிறாரு. உள்ள போய் பார்த்துருக்கிறாரு. யாருமே இல்ல. ஸோ அந்த பொண்ண கூப்பிடுறாங்க. இப்ப மேல கூப்பிடுறாங்க. இவங்க வீட்ல எல்லாருமே மேல போயிருக்கிறாங்க. "இங்க பாரு, யாருமே இல்ல. நீ ரொம்ப பயப்படுற. நாங்கலாம் வந்து வெளிய பயப்படுறது இந்த அம்மாச்சி பார்த்தது, நீ பார்த்தது எல்லாமே இல்யூஷன் தான். அந்த மாரி ஒண்ணு கிடையவே கிடையாது. சரியா?" அப்படின்னு சொன்னோனே அவங்க அம்மாச்சி வந்து சண்டைக்கிறாங்க. "ஏய், நான் பார்த்தேன்னு சொல்றேனாங்கும்போது" இவங்க அப்பா வந்து கண்ணு காட்டுறாரு. "அவ பயந்துருவா" அப்படிங்கிற மாரி கண்ணு காட்டியிருக்கிறாரு. அப்ப அவங்களும் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. "ஆமாம்மா, நான் எதனா கனவு கண்டிருப்பேனோ என்னவோ, அவ ஞாபகத்திலே படுத்தனால எல்லாருமே அத பத்தி பேசுறாங்கல்ல ஏரியால, அதனால நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சமாளிக்கிறாங்க. ஆனா, இந்த பொண்ணுக்கு பயம் இருக்குங்க. இவங்க அம்மாச்சி சொல்றதையோ, அவங்க அப்பா சொல்றதையோ நம்பல. ஏன்னா, இந்த பொண்ணு நேர்ல பார்த்துருச்சு. இன்னொன்னு குழந்தை எப்படி கீழ வந்துச்சுங்கிறத அந்த பொண்ணால ஏத்துக்க முடியல. என்னாலயும் ஏத்துக்க முடியல அத. உங்களாலயும் ஏத்துக்க முடியாது. இந்த மாரி விஷயங்கள் நடந்தா யாரு தான் பயப்படாம இருப்பா? ஸோ அந்த பொண்ணு அவங்க வீட்ல யாரோட பேச்சையும் கேட்காம, நான் வந்து தம்பிய வந்து சாமி ரூம்லயே வச்சு சாமி ரூம்லயே படுத்து தூங்கிறேன். அவங்க சாமி ரூம் எப்படி இருக்கும்னா, சின்ன இந்த கப்போர்டு மாரிலாம் கிடையாதுங்க. ஒரு ரூமே சாமி ரூம் மாரி வச்சிருக்காங்க. மொத்தம் அவங்க வீட்ல 3 ரூம். கீழ 2 ரூம், மேல 1 ரூம், ஒரு ஹால், கிச்சன் அந்த மாரி தான். ஸோ அந்த ரூம்ல போய் படுத்திருக்குது. "நீ வேணா படுத்துக்கோ, தம்பிய குடுன்னு" சொல்லிட்டு தம்பிய வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாவே அவங்க சாமி ரூம்ல தான் படுத்து தூங்கியிருக்குது. ஃபுல்லா விபூதி அடிச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கியிருக்குது. 2வது நாளு இந்த பொண்ணு சாமி ரூம்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தங்க. "மாமா!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க கிச்சன்ல இருந்து. கத்தும்போது என்னம்மா இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேல இருந்து ஓடி வராரு. இந்த பொண்ணு வந்து சாமி ரூம்ல இருந்து ரூம ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வராங்க. அவங்க அம்மாச்சி அங்க தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாரி வேர்த்து கொட்டி, ஓ எதையோ பார்த்து பயந்த மாரி அங்க அங்க அந்த கிச்சனையே பார்த்து கைய காட்டிக்கிட்டு ஒரு மாரி வீசிங் மாரி வந்திருக்கு. அவங்க அம்மாவுக்கு அந்த மாரி ஆகவே ஆகாதாம். ரொம்ப அழுதாங்கன்னா தான் நமக்கெல்லாம் ஏங்குவோம் இல்லையா? அந்த மாரி தான் வருமே ஒழிய. ஸோ உங்க அப்பா வந்து கேட்கிறாரு அவங்க அம்மாகிட்ட, என்னம்மா ஆச்சு? எத பார்த்து பயந்த? என்ன ஒரு மாரியா இருக்கே சொல்லு" அப்படின்னா, அவங்களுக்கு பேச்சே வரலையாம். ஒரு மாரி மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அம்மாச்சி எப்பயும் போல திருநீர் எடுத்துட்டு வந்து பூசி விட்டு, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருன்னு சொல்லி தண்ணிலாம் குடுத்து, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அவங்க அம்மா பேசவே ஆரம்பிச்சிருக்காங்கங்க. அப்பதான் சொல்றாங்க, "அவ வந்துட்டா. அவ அங்க தான் இருக்கா" அப்படிங்கிறாங்க. கிச்சன பார்த்து. இப்ப உங்க அம்மாச்சி கேட்குறாங்க, "எவடி? எங்க இருக்கிறா? எதுக்கு வந்தா?" அப்படிங்கிறாங்க. "அவ தான்." அந்த ஆன்ட்டியோட பேர சொல்லி, "அவ தான் அங்க இருக்கிறா. அவ வந்தா." இவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிச்சன்ல பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க அம்மா. பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது, பாத்திரத்த தேய்ச்சு தேய்ச்சு பக்கத்துல வச்சிருந்திருக்காங்கங்க. வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே ஒரு மாரி கீழ ஆடி ஆடி விழுகுற மாரி இருந்திருக்குது. இவங்க போய் அத புடிச்சு மேல தூக்கி வைக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கனக்குள்ள யாரோ நின்னுட்டு இருந்திருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆன்ட்டி. "நான் வேணா பாத்திரம் கழுவட்டுமாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு தான் உங்க அம்மா பார்த்த உடனேயும் ஒரு மாரி பக்குன்னு வாரி போட்டு, "அ அ இல்லம்மா, நீலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். நீ முதல்ல போ. நீ போ" அப்படின்ருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, "நான் எப்படிக்கா போவேன்? உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உன் குழந்தைய என்ட்ட குடுத்துரு. குழந்தைய என்ட்ட குடு. நான் பார்த்துக்கிறேன். நான் வச்சுக்கிறேன். பையன நான் வச்சுக்கிறேன்னு" சொல்லி அந்த பையனோட கை குழந்தையோட பேர சொல்லி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. "என்கிட்ட உன் குழந்தைய குடுத்துறியாக்கா? குடுத்துரு. நான் எடுத்துட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாரி பேசிக்கிட்டு அவங்க உடம்பே ஒரு மாரி கருப்பா, இந்த இறந்தவங்களோட உடம்பு வந்து ஒரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு எப்படிங்க இருக்கும்? அந்த மாரி மாறிட்டு ஒரு மாரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய குடுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சதுமே உங்க அம்மா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கத்த ஆரம்பிச்சுட்டு அந்த கிச்சன விட்டு வெளிய ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து அந்த ஏதோ தடுக்கி தான் கீழ விழுந்து அம்மான்னு கத்தியிருக்கிறாங்க.
அதில் தான் எல்லாருமே வந்து உட்காந்துருக்குறாங்க. இப்போ இவங்க அப்பா இதை கேட்ட உடனே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாருமே வந்து அந்த அவளை பார்த்தா எங்க இருக்கிற அவ, இரு நான் அவட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன், இவன் இன்னைக்கு அவளை நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போக பார்த்துருக்காரு. ஏன்னா அவருக்கு ஆத்திரம், அவங்க குடும்பத்தையே விரட்டி வருது. அது எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஒரு மாதிரியா ஒரு கோபத்துல போறாரு. இந்த பொண்ணு தடுத்துருக்குறாங்க. நம்ம கதை அனுப்பின பொண்ணு வந்து, பா நீங்க போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி வழிமறைச்சு தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அவரை. பா நீங்க போகக்கூடாது, அங்க வந்து அவங்க இருப்பாங்க, எனக்கு தெரியும், அவங்களோட ஆத்மா இங்க தான் சுத்துது, நீங்க பொய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும், நானே பார்த்தேன், நேர்ல பார்த்தேன், அவங்க தான் இங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து தம்பியை தான் கேட்குறாங்க, தம்பியை கொடுன்னு கேட்குறாங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது, முதல்ல வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா இந்த பொண்ணை தள்ளி விட்டு, நீ உன் வேலையை மட்டும் பாரு, சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, இதுல தலையிடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு உள்ள போயிருக்கிறாருங்க. இந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த பொண்ணை திட்டும் போதே கிச்சனுக்குள்ள சத்தங்க, பாத்திரம், அந்த கழுவி வச்ச பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாம் கீழே ஒன்னொன்னா விழுகுதுங்க, டம்மன்னு. இப்போ இவங்க அம்மாச்சி, இவங்களோட அம்மா, இந்த பாப்பா 3 பேரும் ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி அரண்டு போய் உட்காந்துருக்குறாங்க. கையில அந்த பையனோட குழந்தையோட அந்த கிச்சனே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ள போனவரை ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க உள்ள. அவங்க வீட்டில் இந்த தோசை கரண்டி இருக்குல்லங்க, இந்த தோசை கரண்டி வந்து எப்படி இருக்குன்னா இரும்பில் இருக்குமா, இரும்பில் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த தோசை எடுக்கிற இடம் வந்து கூர்மையாக இருக்குமா. அது வந்து இவர் உள்ளே போன ஃபோர்ஸில் அங்கேருந்து பறந்து வந்து வெட்டி இருக்குதுங்க, இங்கனக்குள்ள கிழிச்சிருக்கு. வெட்டுன்னா பட்டு கிழிச்சிட்டு போயிருக்கு. ஐயோன்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாரு உள்ள போயிட்டு. இன்னும் எதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் உள்ள போய் பார்த்தா ரத்தமா இருக்குதாங்க. கிச்சன் முழுக்க ரத்தமா இருக்குதான். அவங்க அப்பா கையில இருந்து ரத்தமா கொட்டுதான். அவர் இப்படி பிடிச்சு வச்சிருக்கிறாராம், கத்தி வழியில துடிக்கிறாராம். அவ்வளோ ஆழமா போட்டிருக்குது. வழியில துடிச்சோடனே இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பக்கத்து வீட்டு அண்ணன் ஒருத்தர் அவங்களுக்கு வந்து ஃபோன் போட்டு, அண்ணன் உடனே வாங்கினேன், அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி, இந்த மாதிரி பேய் விஷயம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த பையனை ஃபோன் போட்டு வர வச்சோடனே அந்த பையன் வந்துடுறான். இவங்க அப்பாவையும் இவங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு இவங்க காரையே எடுத்துட்டு அந்த பையன் தான் ஓட்டிட்டு வரான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க நைட்டு 1:30 மணிக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல கேட்குறாங்க, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறாங்க, மொத்தம் 12 தையல், 12 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு டாக்டர் கேட்டிருக்காங்க, ஏங்க இந்த அன்டைம்ல அப்படி என்னங்க ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு தகராறு, ஏன்னா இவ்வளோ ஆழமா போட்டிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இறங்கி இங்கன போட்டிருந்தா அவரோட உயிருக்கே ஆபத்துங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் நைட் நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து எவ்வளோ பெயின் கில்லர் போட்டாலும் இன்னுமே வழியில் துடிச்சிக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவள் வந்துட்டா, அவள் அங்கே தான் இருக்கிறான்னு இப்போ அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூசாரி சொன்னதை, அவங்க அம்மாச்சி சொன்னதை, அவங்க அம்மா சொன்னதை இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு. அவள் வந்துட்டா, அவள் அங்கே தான் இருக்கிறா அப்படின்ட்டு, வீட்டுக்கு போக வேணாம், பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எதுவுமே இந்த பையனுக்கு தெரியாது. கார் ஓட்டிகிட்டு இருந்தான் இல்லையா பக்கத்து வீட்டு பையன், அந்த பையனுக்கு தெரியாது. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அங்கேருந்து அன்டைமில் தான் வராங்க. 2:30 இருக்கும். அவங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில் காரு பஞ்சர் ஆகுது. ஸோ ஸ்டெப்னி எடுத்து மாட்டிட்டு அங்கனக்குள்ளே ஏரியாவில் யாருமே இல்லையாங்க. டைமில் எந்த மெக்கானிக்குமே இல்லையா. இந்த கார் ஓட்டிகிட்டு இருந்தான் இல்லையா பக்கத்து வீட்டு பையன், இந்த பொண்ணு வந்து அண்ணன் சொல்லி கூப்பிட்டுச்சு இல்லையா, அந்த பையன்தான் காரில் ஸ்டெப்னியை மாற்றி அந்த பஞ்சரான டயரை தூக்கி பின்னாடி போட்டு வீட்டுக்கு வந்து இப்போ விட்றான். கார் பார்க்கிங்கில் வச்சு அந்த பையனுக்கு ஒரு டவுட் வருது, நான் உங்களை கவனிச்சிக்கிட்டு தான் வரேன், உங்களோட யாரோட ஆக்டிவிட்டீஸுமே சரியில்லை, ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லுமான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்லியிருக்குது, அண்ணா இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து அம்மாச்சிக்கு ஆரம்பித்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்குது. ஒன்று விடாமல் இப்போ உங்கள் அப்பாவுக்கு எப்படி அடிபட்டுச்சு வரைக்கும் சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் யார் அப்படின்னா, அந்த பையனோட அம்மா சாமி வந்து ஆடுறவங்களாம், அருள் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த குறி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட பையன்தான் அவர். அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, அம்மா இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து தப்பாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ அமானுஷ்யமாக இருக்குதுன்னு சொல்லுது இந்த பிள்ளை, நீ உடனே வான்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து சரிப்பா நான் வரேன்னு சொல்லி கிளம்பி வராங்க. இப்போது இவங்க வீட்டுக்குள்ளே சாமி ரூமில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. சாமி ரூமில் தான் உட்காந்துருக்குறாங்க. யார், இந்த காப்பாற்றி கூட்டு போனான் இல்லையா இந்த பையன், கார் ஓட்டி போனால இந்த பையன், இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரூம்குள்ளே தான் உட்காந்துருக்குறாங்க. சாமி ரூமில் எல்லாருமே விபூதி அடிச்சுட்டு சாமி பாட்டு பாடிக்கிட்டு அவங்க பாட்டு உட்காந்துருக்குறாங்க. கிச்சனில் முதல்ல டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி விட்ற சவுண்டு கேட்குதுங்க. இவங்க எல்லோரும் அமைதியாகிட்டு, இந்த பையனும் இப்போ இந்த பையனுக்கு இப்போ தான் பீதி கிளம்புது. ஏன்னா இந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் லைவாக அந்த விஷயத்த பார்க்க போகிறோம். டேப் வாட்டர் யாரோ ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இவங்களை தவிர்த்து அந்த வீட்டில் யாருமே இல்லை. டேப் வாட்ரு தண்ணி சத்தம் கேட்குது. இவங்க எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே
வீட்டுல கோபமா யாராச்சும் பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைச்சா எப்படி சவுண்ட் வருங்க, இந்த மாதிரி சத்தம் கேக்குதுங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பாத்திரத்தையும் போட்டு கீழே போட்டு உடைக்கிற சத்தம், சமையல் கட்டுல இருக்கிற எல்லா பாத்திரமும் கீழே விழுகுதுங்க. டம்ம 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 டம்மன்னு சத்தம் கேக்குதுங்க. பதறி போயிடுறாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம். இந்த உங்க அப்பா வந்து வலியோட கத்துறாரு, ஐயோ வந்துட்டா வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இவங்க அம்மாச்சி வந்து இப்ப அமைதியா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்திட்டு அங்கிட்டு பாக்குறாங்க. ஒரு செகண்ட் அந்த சத்தம் எல்லாமே நிக்குதுங்க, அமைதியா இருக்குது. இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லியிருக்கிறான், புதுசா வந்திருக்கான் இல்லையா, அந்த பையன் போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் சாமி ரூம் கதவை வந்து டம்ம 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 டம்மன்னு தட்டி இருக்கிறாங்க. பக்குன்னு தூக்கி போட்டிருக்கு எல்லாருக்குமே. ஒரு மாதிரி அழுகிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க உள்ள அத்தனை பேர் இருந்துமே யாருக்குமே கான்பிடன்ஸோ ஒரு ஒரு இது இல்ல, பயத்துல தான் இருக்கிறாங்க. இத்தனைக்கு சாமி ரூம்ல இருக்கிறாங்க. இதே நேரத்துல அப்படியே வெளியே பார்த்தா வாசல்ல ஒரு சத்தம், அலற சத்தம் கேக்குது. அம்மா எரியுது எரியுது எரியுது, அவ இருக்கிறா, உள்ளதான் இருக்கிறா, ஏதோ இருக்கு, எல்லாரும் வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா இந்த பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா, குறி சொல்றவங்க, அவங்களோட அந்த மந்திரம் சொல்ற அந்த குச்சியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டு வாசல்ல காலை எடுத்து வச்ச உடனேயுமே அவங்களுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கதை கதைன்னு எரிஞ்சு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அப்போலேருந்து வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் வெளியே வந்துருங்க, அவள் உள்ளதான் இருக்கிறா, உள்ள வந்து ஒரு பெரிய தீய சக்தி இருக்கு, யாரும் உள்ள இருக்காதீங்க, வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களால வெளியே வர முடியல, அந்த ஆத்மா கிட்ட இருந்து இவங்களால வெளியே வர முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சு உளுந்து எல்லாம் பொழைச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து எல்லாருமே வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. வெளியே ஓடி வரும்போதும் பாத்திரம் எல்லாம் பறந்து விழுகுதான். இந்த ஷோகேஸ்க்கு வச்சிருப்பாங்க இல்லையா கண்ணாடி, அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த கண்ணாடி எல்லாம் வந்து அடிச்சு அந்த பாத்திரத்தால அடிச்சு எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குது கீழே. பூச்சம் முளைச்சோன்னு எல்லாம் வெளியே ஓடி வந்தோடனே அந்த காரை எடுத்துட்டு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இவங்க அப்பா சொல்றாரு, குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த வலியோட கத்துறாருங்க. இந்த பையன் வந்து எனக்கு பாதை தெரியாதுங்க, எங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இந்த பொண்ணோட அம்மா சொல்லியிருக்காங்க, நான் சொல்றேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க போற வழி எல்லாமே நிறைய தடங்கள் வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அதை எல்லாத்தையுமே தாண்டி போறாங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க குலதெய்வம் கோயில் வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. அந்த பிரிட்ஜ் வந்து மழை பெஞ்சு வெள்ளத்துல உடஞ்சி விழுந்துருச்சான். அந்த இடத்துல ஒரே டிராஃபிக். என்னன்னு சொல்லி கேட்கும்போது உடஞ்சிருச்சுங்க, பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு, அங்கிட்டு போக முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு வழி பாதை தான் அந்த ஊருக்குள்ள போறதுக்கும் அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கும், வேற மாத்து பாதையே கிடையாது. மாத்து பாதையிலையும் இப்போ போக முடியாது, படகுல தான் போக முடியும், அதுலேயும் இப்போ போக முடியாது, ஃபுல்லாக பாலம் உடஞ்சிருக்கு வெள்ளப்பெருக்குனால. வேற வழியே இல்லாமல் அங்கேருந்து யூட்டன் போட்டு வேற ஒரு கருப்பசாமி கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க. கருப்பசாமி கோயிலுக்குள்ளே போய் விடிகிற வரைக்கும் அங்கே தாங்க இருந்துருக்குறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து அந்த பூசாரி வந்து இவங்க கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு கயிறு கட்டி விட்டுருக்குறாருங்க. கயிறு கட்டி விட்டு அங்கேருந்து விபூதிலாம் எடுத்துகிட்டு எல்லாருமே பூசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. அந்த பையனோட அம்மா, இந்த கதை அனுப்பின பொண்ணு, அவங்க அம்மாச்சி, அந்த கை குழந்தை, இவங்க அவங்களோட அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து கட்டி விட்டுருக்குறாங்க அந்த கயிறு. இப்போ இவங்களுக்கு ஒரு அந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு. அங்கேருந்து இப்போ காரில் மறுபடியும் வந்துட்டுருக்குறாங்க வீட்டை நோக்கி. வந்துட்டுருக்கிற வழியில் மறுபடியும் காரு பஞ்சர். என்னடா அது, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு பஞ்சர் ஆகுதுன்னு பார்த்தா ஸ்டெப்னியை நைட்டு மாற்றின பையன் அந்த பஞ்சர் பின்னாடி இருக்கிற டயரை பஞ்சருக்கு கொடுக்கவே இல்லை. இப்போது காரு எப்படி மூவ் ஆகும்? வேறு வழியே இல்லை, யாருன்னா மெக்கானிக்கை கூப்பிடணும். இவங்க நிற்கிறது ஒரு பைபாஸ், சுற்றி 7 கிலோமீட்டருக்கு யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. எல்லாரோட ஃபோனுமே வந்துட்டு சுவிட்ச் ஆஃப். ஒரு சிலர்லாம் ஃபோனே எடுத்துகிட்டு வரலையா, அங்கே வீட்டிலேயே போட்டு வந்துருக்குறாங்க. இப்போ இவங்க காரை வந்து ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரமாக இவங்க அப்பா ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு ஓரளவுக்கு ஓகே ஆகி அது ஓப்பன் ஆகிருக்குதுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அங்கே வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அரை மணி நேரமாக சார்ஜ் ஆனதுக்கப்புறமா தான் அவங்க ஃபோன் ஆன் ஆகிருக்கு. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் எங்கேயுமே மெக்கானிக் அவைலபிள் கிடையாது, இவ்வளோ தூரம் வர முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா காரணம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு. ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் குடும்பத்தோட அப்படிங்கும்போது அவரோட வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்களை எல்லாரையும் பிக்கப் பண்ணி வீட்டில் போய் விட்டுருக்குறாரு. இப்போ இவங்க வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துட்டாங்க எல்லாருமே. இவங்க வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த திருநீரோட உள்ளே போய் போட்டுடலாம், உள்ளே என்னன்னாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு முடிவில் தான் வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போது இவங்களோட அந்த கேட்டு இருக்கு இல்லையா, பார்க்கிங் கேட்டு, அதை தாண்டி உள்ளே போகும்போது இந்த கதை அனுப்பின பொண்ணோட அம்மா, கை குழந்தை, அவங்க அப்பா
இவங்க 3 பேருக்கு மட்டும் அந்த கையில கட்டின கயிறு அவுந்து விழுந்திருக்குதுங்க கீழ. ஒரே நேரத்தில. 3 பேருக்குமே அவுந்து கீழ விழுந்திருக்கு. இந்த பொண்ணுக்கோ, அந்த பக்கத்து வீட்டு பையன், அவங்க அம்மா, இவங்க அம்மாச்சி, இவங்க 4 பேருக்குமே எதுவுமே ஆகல. அதாவது கயிறு வந்து அவுந்து விழுகல. இவங்களோட கயிறு மட்டும் அவுந்து விழுந்தோனே, இவங்க சொல்றாங்க, அந்த குறி சொல்றவங்க, "உள்ள போகாதீங்க. உங்களுக்காக தான் அது காத்திருக்குது. இத வந்து நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. அவ ரொம்ப உக்கிரமா இருக்கிறா. நீங்க உள்ள போகாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க அன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள போகவே இல்லங்க. இந்த குறி சொல்றவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேயே தங்கியிருக்கிறாங்க. 2 நாள் அவங்க வீட்ல தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சில மந்திரங்கள், பூஜைகள் அது இதுன்னு சொல்லி வீட்ல பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்ல பண்ணியிருக்கிறாங்க. அப்படியுமே ஒரு 2 நாள், 3 நாளைக்கு தான் அந்த வீட்ல எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம இருந்திருக்கு. 4வது நாள் மறுபடியும் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இடைப்பட்ட கேப்லயே அவங்க அப்பா வந்து வீட வந்து விக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. இது வந்து இவங்க பார்த்து பார்த்து கட்டின சொந்த வீடுங்க. ரொம்ப ஆசையா கட்டின ஒரு சொந்த வீடு. ஸோ இவங்க அப்பா விற்க போறேன்னு சொன்ன உடனே அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. "ஏன்யா நல்ல வீடு, நல்லா தானே இருக்கு. உனக்கு பின்னாடி நல்ல விலை போகும்ல. எதுக்கு இத போய் விக்கிற? இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு விக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இல்லங்க எனக்கு நான் இன்னொரு ஏரியால வீடு வாங்கிட்டேன். அங்க வந்து சில வேலைகள் இருக்கு. மேற்படி வேலைகளுக்கு எனக்கு காசு தேவைப்படுது. அதனால தான் நான் வந்து இத விக்கிறேன்." அப்படிங்கிற மாரி என்னமோ பொய் சொல்லி, ஒரு வழியா ஒருத்தர்கிட்ட அந்த வீடையும் வித்துட்டு, இவங்க எல்லாருமே குடும்பத்தோட அந்த ஏரியாவ விட்டு, அந்த ஊர விட்டே கிளம்பி வேற ஊருக்கு வந்துட்டாங்கங்க. இப்போ இந்த கதைய அனுப்புன பொண்ணு வந்து பெங்களூர்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்த உடனே, அவங்களோட இந்த லைஃப்ல மறக்க முடியாத இந்த நினைவுகள நம்மகிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ட்ட அனுப்பியிருந்தாங்க. அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு இதுல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது என்னென்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இறந்து போன ஆன்டிக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க, கதையில இந்த பொண்ணு. ஏன் அப்புறம் இவங்களுக்கு பிறந்த இந்த இந்த பொண்ணோட தம்பியவே அவங்க சுத்தி சுத்தி வரணும். இவங்க வீட்டையும் ஏன் அவங்க சுத்தி சுத்தி வரணுங்கிறது என்னோட கேள்வி. ஒருவேள வந்தது அந்த ஆன்டியே இல்லையோ? வேற யாராவதா இருக்குமா? இல்ல அந்த 3 வயசு பையன அவங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு. அவரு பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு இதா இருக்குமா? அந்த ஆன்டி எப்படி இறந்திருப்பாங்க? எதனால கையிலலாம் ரத்தம் வந்திருக்கு? அத டீட்டெயிலா அந்த பொண்ணு சொல்லல. மேபி இத பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். கையில எதுக்கு அவங்களுக்கு ரத்தம் வரணும்? தலையெல்லாம் வீங்கிறது, கண்ணு பிதுங்குறது இந்த மாரி விஷயங்கள்லாம் தூக்கு மாட்டும்போது நடக்கிறது தான். எனக்கு இந்த சந்தேகம் இந்த 2 சந்தேகம் இந்த ஸ்டோரியில இருக்கு. உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல கேளுங்க. இந்த ஸ்டோரியில அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனமே இதுக்கான ஆன்ஸர சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். அப்படி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் எல்லாமே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. பாய்ங்க.